வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படாதே. சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணம். உன் அம்மாவிற்காக ஒருபோதும் மனைவியை விட்டு கொடுக்காதே. அவள் உனக்காக அப்பா அம்மாவையே விட்டு வந்தவள். உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் நீயும் உண்மையாக இரு. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும்போது இனிமையாகத்தான் இருக்கும். அதுவே உனக்கு வரும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரியும். உன் மனைவி உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது போல் நீயும் உன் மனைவிக்கு உண்மையாயிரு. அதுவே உன் மனைவிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. ஒருவன் துரோகி என்று தெரிந்துவிட்டால் அவனை விட்டு விலகியே இரு. எல்லோரிடமும் நட்பாயிரு. நமக்கும் 4 பேர் தேவை. நீ கோயிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ கோவில் சென்றதற்கு சமம். நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதில் நிறைய மட்டுமே நினை. நீ வாழ்க்கையை வென்றுவிடலாம். எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. அடுத்தவர்களைப் போல் வசதியாக வாழ முடியவில்லை என்று நினைக்காதே. நம்மை விட வசதியற்றவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள்.